ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் என்னென்ன செய்கிறேன் அதெல்லாம் தான் vlogல பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் என்னமா செய்கிற லஞ்ச்? இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச லஞ்சு தான் செய்ய போகிறேன். என்னன்னு நீயே கண்டுபிடி பார்க்கலாம். என்ன செய்கிற போகிற? இன்னும் நான் என் பையன்கிட்ட சொல்லலை நான் என்ன சமைக்க போகிறேன்றத. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அவர் இன்னும் கிச்சன் பக்கம் போல. கேட்டிருந்தேன், பட் அதானான்றது எனக்கு தெரியல. அவர் 2-3 நாளாக கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அதுதான் நான் இன்னைக்கு லஞ்சுக்கு சமைக்க போகிறேன். வாங்க நீங்களும் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன லஞ்ச் செய்ய போறேன்னு இப்போ நீ கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் காட்டணும் இல்லையா, அதுக்காக நான் மெயினாக எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நூடுல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணி ஸ்டவ்ல வச்சுட்டேன். ஆமா, வெஜிடபிள்ஸ் மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட காட்டிடுவேன். ஆனா நம்ம நூடுல்ஸ் வேக வச்சதானே வேலையே ஆகும். என் பையனுக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்கு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு வேணாம், அதுக்கு பதில் இந்த மாதிரி நூடுல்ஸு இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாலே சாப்பிட்டுட்டு இருப்பான். லஞ்சுக்கு அதுவும் குறிப்பாக சாப்பாடு கொடுக்காம அதுக்கு பதில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவா போல். நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ், இந்த மாதிரி நூடுல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எல்லாம் பிடிக்கும். அதான் சொன்னேன், நீ சைனாவில் பிறந்திருக்க வேண்டிய ஆளுன்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் நான். சரி, தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிட்டோம். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றதை நம்ம அவங்களுக்கு காமிச்சிடலாம். நான் ஹாப்பி நூடுல்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சைனீஸ் நூடுல்ஸ்னு போட்டிருக்காங்க. 250 கிராம் இது. விலை பார்த்தீங்கன்னா 61 ரூபா போட்டிருக்காங்க. இதில் வந்து 2 பீஸ் இருக்குது, 2 லேயர் பீஸ் இருக்குது. இதில் நான் ஒரு லேயர் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். எக்கை வச்சு நான் நூடுல்ஸ் பண்ணுறதுனால 3 முட்டை எடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் நூடுல்ஸ் கூட பண்ணலாம். சிக்கனை நம்ம பொரிச்சிட்டு கட் பண்ணி போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி சிக்கன்லாம் சேர்க்கலை, எக்கு மட்டும்தான் சேர்க்கலான்னு இருக்கேன். எக்கும் வெஜிடபிள்ஸும் சேர்க்கலான் இருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா குடமிளகா வீட்டில் இல்லை. கோஸு, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி 2ஆக கீறி வச்சுருக்கேன். குடமிளகாய் இருந்துச்சுன்னா சப்போஸ் 3 கலரில் கிடைக்கும். அது பச்சை, மஞ்சள், அதுக்கப்புறம் சிகப்பு 3 கலரில் கிடைக்கும். நம்ம அட்ராக்ஷனாக இருக்கணும்னு நினச்சோம்னா 3 கலருமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமாம், யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன். இதுக்காக கடைக்கு போய் நான் எதுவும் வாங்கலை. வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு தான் நான் செய்கிறேன். கிரீன் பிளான் தான் செய்யணும், ப்ரீ பிளான்லாம் வந்து பண்ணல. நான் எனக்கே தெரியாது பண்ணணுன்றது, அதனால தான் வந்து அவங்க இருக்கிறத வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதில் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். முட்டை வந்து 3 முட்டை எடுத்துருக்கிறேன் நான். மற்றபடி பாருங்கள், சாஸ் எல்லாம் வீட்டில் எப்போவுமே இருக்கும். டொமேட்டோ கெச்சப்பு, சோயா சாஸு. இது வந்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிடுவார். அதுக்காக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து போட்டிருக்கேன், கூலிங் குறையட்டோன்ட்டு. மற்றபடி ஆஸ் யூஷுவல் தான், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சால்ட் இதெல்லாமே சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் தண்ணி கொதிக்கணும். கொதிச்சிருச்சுன்னா நம்ம நூடுல்ஸை வேக விட்டுடலாம். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்து விட்டுக்கலாம். நூடுல்ஸுக்கு தேவையான சால்ட்டு தான் சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது வீட் நூடுல்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் வந்து நூடுல்ஸ் எடுத்து போட போகிறேன். அம்மா வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் நம்ம சேர்ந்து செய்ய போகிறோன்ட்டு. அப்போ நம்ம தான் செய்யணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எடுத்து நம்ம போட போகிறோம். ஆமாம், நூடுல்ஸை போட்டு நான் செஞ்சுட்டேன். ஓகேங்களா? பார்த்து கை சுட்டுக்காது. அப்படியே எடுத்து உள்ள விடு, அப்படியே உள்ள விடு. அவ்வளோதான். இல்லை, போயிடும், உள்ளே போயிடும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டோம். நான் இதே நானே போட்டுறேன். போட்டு அவ்வளோதான். கிரெடிட்ஸ் கோஸ் டு மீ. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ண போறாது, இது எல்லாம் குழந்தைங்க கூட செய்யும். பார்த்துக்கோங்க, நான் சமைச்சிட்டேன். இதெல்லாம் ரொம்ப போங்கு. இதெல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் பாருங்க. அங்க இருந்த நூடுல்ஸ் எடுத்து தண்ணியில போட்டுருக்கேன். அது வெந்துச்சு. நான் போட்டதுனால எங்க வெந்துச்சு? இதுக்குள்ள வேகாது. அது இன்னும் 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். நான் போட்டதுனால நார்மலா 5 நிமிஷத்துல வேகாது, 3 நிமிஷத்துல வெந்துரும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு போட்ட நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சாமா. அம்மா தான் சொன்னாங்க வெந்துருச்சுன்ட்டு. ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பாருங்க, வெந்துருச்சு. நம்ம கையில எடுத்துட்டு அப்படியே அழுத்தி பார்த்தோம்னா அப்படியே பஞ்சு மாதிரி அமுங்கும். அதுதான் வெந்ததுக்கான அடையாளம். இப்போ இதை அப்படியே நான் ஃபில்டர் பண்ணிக்க போறேன். இந்த கரண்டிலேயே கூட நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். கிளியரா தெரியுதுல உங்களுக்கு நூடுல்ஸ்?
நான் எப்போவுமே இந்த புளி வடிகட்டுற கரண்டி வச்சுருக்கிறேன், அதனால் அதில் அள்ளி போட்டுக்கிறேன். தண்ணியை வந்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் ட்ரைன் ஆகிறதுக்காக அது மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற கரண்டியில் எடுத்து போட்டுக்கிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸ்ட்ரைனர் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்கு தேவையில்லை. 2 பேருன்றதுனால நாங்கள் அதான் கொஞ்சம் தான் செஞ்சோம். ஒரு பீஸ் தான் போட்டோம். ஒரே ஒரு பீஸ் தான் போட்டாங்க. காமிச்ச நூடுல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் போட்டாங்க. அதில் 2 பீஸ் இருக்கும். இன்னும் ஒரு பீஸ் இருக்குது, அது இன்னொரு டைம் செய்யலாம். நூடுல்ஸ் எல்லாத்தையும் நான் கரண்டியில் அள்ளி போட்டிருக்காங்க. அதான் புளி வடிகட்டுற கரண்டி தான், அதை தான் நான் ஸ்ட்ரைனராக யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இருந்ததுன்னா நம்ம பெரிய ஸ்ட்ரைனர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடு ஆறுறதுக்குள்ளே மற்ற வேலைகளை நம்ம பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் கடாய் போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை பொரிச்சிக்கலான் இருக்கிறேன். எக் நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தா டேஸ்ட்டே தனி. நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெஜிடபிள்ஸோடைய நம்ம முட்டையை சேர்த்துட்டோன்னா அந்த சாஸ்லாம் சேர்க்கும்பொழுது அது சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். சப்போஸ் சாஸ் சேர்க்கலைன்னா நம்ம அந்த மாதிரி செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலான்னு 3 முட்டையை அதில் உடச்சி ஊற்றுறேன். ஒரு பீஸ்க்கு 3 முட்டை அவசியம் இல்லை, 1-2 போட்டாலே போதும். வீட்டில் 3 முட்டை இருந்ததுனால நான் 3 முட்டையும் அப்படியே சேர்த்துட்டேன். அதுக்கு தேவையான சால்ட்டு, மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துறோம். இல்லை எக் நூடுல்ஸ்லாம் 3 முட்டை போடலாங்க. இப்போ சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுனா தான் 1 போட்டால் போதுன்ற மாதிரி இருக்குல்ல? அப்படிலாம் இல்லை, அளவுலாம் இல்லை, நம்ம இஷ்டம் தான். நமக்கு கொஞ்சம் நிறைய வேணும்னு நினச்சா நிறைய சேர்த்துக்கலாம். 2 பேருக்கு 3 முட்டைன்றது 2 முட்டை ஓகே தான், 3 முட்டைன்றது எக்ஸ்ட்ரா தான். பட் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் சேர்த்துக்கலாம். மிளகு சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டேன். அதை அப்படியே உடச்சி விட்டு பொடி மாஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி பீசஸாக மாறினதுக்கு அப்புறமா இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இந்த நிறத்துலேயே இருந்தால் தான் நமக்கு நூடுல்ஸில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சிங் தான் பண்ணணும். நமக்கு நூடுல்ஸும் தயாராகிடுச்சு, முட்டையும் தயாராகிடுச்சு. இப்போ திருப்பியும் அதே கடாய் தான், முட்டை பொரிச்ச அந்த கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எக்கோட அந்த ஸ்மெல் இருக்கும், நல்லா தான் இருக்கும். மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் சேர்த்துறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு தான் போடுறேன். சப்போஸ் நறுக்கி போட்டால் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். கோஸ், கேரட், குடமிளகாய் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வந்து வதங்கக்கூடாது. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, வெஜிடபிள்ஸும் ரொம்ப வதங்கக்கூடாது. அது பிரிஞ்ச உடனே பாருங்கள் எவ்வளோ குச்சி குச்சியாக இருக்குது. இந்த வெங்காயம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸு வெங்காயம்லாம் ரொம்ப நம்ம வதக்க விடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிடும் பொழுது. அதாவது ஆஃப் பாயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதுதான். முட்டைக்கு வந்து நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை, கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேட்பீங்க. இது நூடுல்ஸில் சேர்க்கறதுனால நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை, வெறும் மிளகுத்தூளும் சால்ட்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு இதுக்கு பொடியாக நறுக்கி போட்டால் நம்ம செய்யலாம். நான் பேஸ்ட் இருக்கிறதுனால நான் நறுக்கலை, பேஸ்ட்டையே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சி பூண்டு வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம், இல்லைனா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஒரு பரட்டிட்டு நீங்கள் வெங்காயம் இல்லைனா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். கோஸ், கேரட் நான் 2மே சேர்த்துக்கிறேன். கட்டிங்லாம் இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நான் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். எப்படி வேணாலும் பண்ணலாங்க. கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பொடியாகவும் பண்ணலாம், கொஞ்சம் பெருசாகவும் பண்ணலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்கு. பொடிசாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள் கோஸு, கேரட்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, 50% வதங்கினா போதும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள்லாம் நான் சேர்க்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சாஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மற்றபடி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, சால்ட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய்த்தூள். அது அவங்க காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பார்த்திங்கன்னா வந்து காரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம எடுத்து வாயில் வச்சா கூட சுருக்குன்னு இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லி சேர்க்குறோம். இதெல்லாம் கேசரி பவுடர்லாம் சேர்க்காமல் அதுக்கு பதில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸில் வேறு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து தான் சேர்த்துக்கணும். ஏன்னா இன்னும் சாஸ்லாம் சேர்க்குறதுனால அதில் வேறு சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த வெஜிடபிள்ஸில். அதுக்கப்புறம் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா ஈஸியாக நமக்கு மிக்ஸ் ஆகிடும். எந்த சாஸும் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் மட்டும் கூட போட்டு செய்யலாம். இப்படி எதுவுமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா அந்த புளிப்பு சுவை அதில் கொடுத்துரும். கெச்சப் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த டொமேட்டோ கெச்சப் கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேங்க, வீட்டில் ரெடி பண்ணது. இதானா கடையில் தான் நான் வாங்கினேன். வீட்டில் ரெடி பண்ணது ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ் அளவுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கணும். நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு தகுந்தா போல் சோயா சாஸ் பார்த்தா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் எல்லாம் டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு அளந்தெல்லாம் ஊற்ற மாட்டாங்க, தோராயமாக தான் கொஞ்சம் சேர்ப்பாங்க. இப்போது சமையலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், அளவுலாம் தோராயமாக ஊற்றும் பொழுதே அது தெரியும், இவ்வளோ ஊற்றினா இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. பிகினர்ஸ்க்கு தெரியாது, அவங்க வேணால் மெஷரிங் ஸ்பூன் வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ சாஸ் சேர்த்துட்டு நான் கலந்துட்டுருக்கிறேன். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இப்போ நூடுல்ஸ் பாருங்கள் நல்லா ஆறிட்டு நல்லா உதிரியாக இருக்குது. நான் தண்ணியை வடிய விட்டுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து போட்டுட்டேன். எதுக்கு பிளேட்டில் போடுறோன்னா அப்படியே மொத்தமாக சேர்ந்துடும். இந்த நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஆற விட்டுறணும், அப்போ தான் நமக்கு உதிரியாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா எப்படி இருக்குதுன்னு. இப்போ அதில் போட்டு நம்ம கலரிக்கலாம். ஒரே ஒரு பீஸ் தான் போட்டேன், அதுவே எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு நமக்கு தாராளமாக இருக்கும். இது ஒரு கலர்னதுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் கலர்ற மாதிரி இருக்கும், ஏன்னா அது அப்படியே நீட்டாக இழுத்துக்கிட்டே வரும். அப்படி இல்லைனா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ அதான் செய்யலான் இருக்கேன், ஃபோர்க் ஸ்பூன் தான் வச்சு கலக்க போகிறேன். இல்லைனா மொத்தமாக அப்படியே பிறண்டு வரும். அதில் வந்து நடுவிலலாம் வந்து மிக்ஸ் ஆகாது. நம்ம கரண்டியில் உடச்சி விட்டோம்னா உடஞ்சிரும். அதனால் நான் ஃபோர்க்கு தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க, அதில் கலந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன். ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்து விடும் பொழுது அந்த நூடுல்ஸ் நல்லா பிரிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கரண்டி தான் வச்சு நான் கலந்தேன். அதில் கலக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதாவது மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ நேரம் கலந்தாலும் நூடுல்ஸ் தான் உடஞ்சி அப்படியே சின்ன துண்டுகள் ஆகிடும். சாப்பிடும்பொழுது நல்லா பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. இந்த மாதிரி கலக்கும் பொழுது பாருங்கள் ஈஸியாக மிக்ஸ் ஆகுது. பொறுமையாக கலக்கலாம், கடாயோட கீழே விழுந்துரும் போலயே. ஆமாம், அதுக்கப்புறம் மண் சாப்பாடு தான் சாப்பிடணும். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன், கவலையே படாத. அதுவும் உன்னோட ஃபேவரட் நூடுல்ஸு விட்டுருவேனா? சாட்சிக்குது அது பிடிக்கல, நான் பிடிக்காமல் 2 கையில் போட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். எவ்வளோ குயிக்காக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நூடுல்ஸும் உடையலை, அதே சமயம் நல்லா மிக்சிங்காக ஆகிடும். நூடுல்ஸ் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம முட்டையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். ஏன்னா அப்பப்போ நம்ம கலந்துக்கிட்டே இருக்க முடியாது, அதனால் சேர்த்தா போல் அப்படியே நான் எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன். கொத்தமல்லி முட்டை 2 சேர்த்துட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். அதுவும் நம்ம ஃபோர்க்லேயே கொடுக்கலாம், ஏன்னா ஜல்லி கரண்டியில் வந்து கலக்கிறது ரொம்ப கஷ்டம். நூடுல்ஸ் வந்து சின்ன துண்டுகளாக உடஞ்சிரும். இப்படி கலக்கும் பொழுது நூடுல்ஸும் உடையாது, மிக்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு. அந்த சாஸோட ஸ்மெல்லு, மசாலா ஸ்மெல்லு எல்லாமே செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சும்மா 4 தடவை மிக்ஸ் பண்ணால் போகிறோம். இந்த ஃபோர்க்கில் பார்த்தா அப்படியே பூந்துட்டுருக்கோம், அதையும் நம்ம எடுத்து விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் சாப்பிட போகிறோம். எங்களை திட்டாதீங்க, சாப்பிட்டு காமிச்சிட்ருக்குறோம் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சுட்டாங்க. நான் கூட சேர்ந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அம்மாவுக்கு. ஸோ நானும் கூட சேர்ந்து செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. எவ்வளோ ஹெல்ப் பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் விளாக பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. அந்த நூடுல்ஸை தூக்கி தண்ணியில் போட்டார், அவ்வளோதான். நான் தான் வேக வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் போட்டதுனால நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வேறு இருக்கும். இந்த நூடுல்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் சரிங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன ஸ்பூன்லாம் சாப்பிட்றாங்கன்னு பார்க்காதீங்க, நூடுல்ஸ் இல்லை, நூடுல்ஸ் வந்து இந்த ஃபோர்க்கில் எடுத்து சாப்பிட்டா தான் நமக்கு வாட்டம் சாப்பிட்றதுக்கு.
அதுக்கு தான் நான் ஃபோர்க் யூஸ் பண்ணுறோம். நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அந்த உப்பு காரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே உரைச்சி சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அந்த சாஸு அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அது நூடுல்ஸ் தெரியுது. நூடுல்ஸ் அருந்து போகாமல் இருக்கிறதுனால வாயில் வச்சதுக்கு அப்புறமும் நூல்லாம் தொங்கிட்டு இருக்குது பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க. அதை நூடுல்ஸ் உடையாம நம்ம நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இதெல்லாம் கேட்கணுமா? நீங்க கேட்டுதான் ஆகணும். அவங்கள வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கிற நீ. சரி, உங்க சாப்பாடு நானே சாப்பிட்றேன். உங்களால் சாப்பிட முடியலன்னு தெரியுது, நீங்களே சொல்றீங்க என்ன சாப்பிட சொல்லி, அதனால மனசை கல்லாக்கி சாப்பிட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog வந்து பார்த்துருப்பீங்க. நான் நூடுல்ஸ் செஞ்சதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நல்லா செஞ்சோம்ல நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் நூடுல்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மிக்சிங் மட்டும்தான். நீங்கள் கடைக்கு போய் தான் வாங்கி சாப்பிடணுன்ற மாதிரிலாம் கிடையாது, வீட்லேயே நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு அம்மா செஞ்சது. அது நான் செஞ்சது, அது மாற்றி வேக வச்சது மட்டும் தான் அவர், அதாவது பீஸ் எடுத்து போட்டது தான் அவரு. ஆனா அவர் செஞ்சதா சொல்லிக்கிறார். சொல்லிட்டோம். சரி, ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட வந்து எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கமெண்ட்டும் லைக்கும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. vlog பார்த்தோன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. எனக்கு அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் செய்கிறோம். அதில் எவ்வளோ எஃபர்ட் இருக்குன்றது நான் செய்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக்கும் கமெண்ட்டும் பண்ண மிஸ் பண்ணுறதுக்கு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் கொடுங்க. இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு vlogல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய் guys.